இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே நமக்கு அந்த கிறிஸ்மஸ் சீசன் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா, எங்கள் செட்டெல்லாம் எவ்வளோ அழகாக நாங்கள் கிறிஸ்மஸுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக பிரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரு நல்ல மூடோட நம்முடைய நிகழ்ச்சியை இன்றைக்கி நம்ம தொடங்க போகிறோம். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சி நம்ம பார்க்க இருப்பது நல்ல பரிசை பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய ஒரு கஷ்டமான நேரத்தில் யாராவது நம்ம கூட கொஞ்சம் நேரம் செலவழிச்சா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவே நமக்கு ஒரு பெரிய பரிசு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, நம்மளோட கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க, கொஞ்சம் நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இல்லை, யாராவது கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது இன்னும் நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய கஷ்டமான நேரத்தில் தேவன் தரக்கூடிய ஒரு விலை உயர்ந்த பரிசு சமாதானம். அந்த சமாதானத்தை பெறுவதற்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை, அதற்காக நீங்கள் எந்த விலையும் கொடுக்க வேண்டியதில்லை. இலவசமாகவே அந்த சமாதானம் என்கின்ற பரிசை தேவன் நமக்கு தருகிறார். இதை பற்றி இன்னும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க இப்போ ரெவரண்ட் ஸ்டீஃபன் மசி அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய பையன் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இவங்களுடைய குடும்பத்தில் ஒரு சவால் வந்திருக்கு, ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் எப்படி இவங்களுக்கு மறுபடியும் சமாதானமும் சந்தோஷமும் கிடைத்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ரெவரண்ட் ஸ்டீஃபன் மசி அலகாபாத் பைபிள் செமினரியில் பைபிள் படிப்பை முடித்த பிறகு தன்னுடைய குடும்பத்தோடு பஞ்சாபில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அவருடைய மகன் வளர்ந்து பெரியவன் ஆன பிறகு வெளிநாட்டில் படிப்பதற்காக அவரை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னதை கேட்டு அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா அந்த மனிதர்கிட்ட என்னுடைய மகன் பேசினாரு. அவரு எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பணத்தையும் என்னோட பையனுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் வாங்கிக்கிட்டு போனாரு. அந்த இளைஞன் எங்களுடைய சர்டிஃபிகேட்டை வேற ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த இளைஞன் ஒரு சாலை விபத்துல இறந்து போயிட்டாரு. அது காரணமா நாங்க ரொம்ப மனவேதனை அடைஞ்சோம். ஏன்னா அதோட எங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நாங்க நினைச்சிட்டோம். ஏன்னா யார்கிட்ட அந்த சர்டிஃபிகேட்டை அந்த பையன் கொடுத்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி அவர்கிட்ட நாங்க கேட்டதுக்கு, உங்களை யாருன்னே தெரியாது, நான் எப்படி உங்ககிட்ட இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க முடியும்னு ஆரம்பத்தில் பிரச்சனை பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொகை கொடுத்தாதான் அந்த சர்டிஃபிகேட்டை தருவோன்னு சொன்னாரு. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என் மகனுடைய சர்டிஃபிகேட்டை வாங்க முடியாம நான் ரொம்ப மனவேதனையில இருந்தேன், நில குழஞ்சி போயிட்டேன். எங்க சர்ச்சுடைய சகோதரிகள் இந்த விஷயத்துக்காக எங்களுக்கு ஜெபம் செஞ்சு பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த சூழல்ல என்னுடைய சகோதரிகள் செஞ்ச ஜெபம் தான் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஒரு மாதம் கழித்து ஜெபத்திற்கான பதில் கிடைத்தது. அந்த மனிதனுடைய மனது மாறிவிட்டது. ரெவரண்ட் ஸ்டீஃபன் மசி மீண்டும் அந்த மனிதரிடம் சென்ற போது அந்த மனிதருக்கு பணமே கொடுக்காம எங்களுடைய சர்டிஃபிகேட் ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு கிடைச்சிருச்சு. மறுபடியும் என்னுடைய மகன் தன்னுடைய முயற்சியை ஆரம்பிச்சாரு. அந்த முயற்சிகள் பல மாதங்கள் எடுக்கும். ஆனா தேவனுடைய கிருபையால அது ஒரு சில நாட்கள்லயே அவர் படிப்படியா அந்த ப்ராசஸை முடிச்சிட்டாரு. அவர் வெளிநாட்டு போவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் ஒரு சில நாட்கள்லயே நல்லபடியா நடந்தது. ஆனா பிரச்சனை வேற ஒரு இடத்துல இருந்து வர ஆரம்பிச்சது. நாங்க ஒருத்தர் கூட போட்டுக்கிட்ட ஒப்பந்தப்படி சரியான நேரத்துல அவருக்கு எங்களால பணத்தை கொடுக்க முடியல. ஆனா சரியான நேரத்துல எங்களால அந்த பணத்தை பெறட்டவும் முடியல. அதன் காரணமாவே எனக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு நாளாயிட்டேன். இவ்வளவு பெரிய தொகையை குறுகிய நாட்கள்ல என்னால எப்படி ஏற்பாடு செய்ய முடியும்? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய மனசுல ஒரு வசனத்தை காட்டினாரு. சங்கீதம் அத்தியாயம் 30 வசனம் 5ல, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஆண்டவர் தன்னுடைய வலிமையால எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சாரு. அதே நாள்ல அதே சமயம் ஆண்டவர் சரியான பாதையை திறந்தாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமா நான் விசேஷமா எங்களுடைய மரியாதைக்குரிய பிஷப் ஐயா அவர்களுக்கும் ரெவரண்ட்
டாக்டர் பிரதீப் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு பொருளாதார தேவை இருந்துச்சு. ஐயா பிஷப் அவர்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுத்தாரு. அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை. ரெவரண்ட் ஸ்டீஃபன் மசி அவர்களுக்கு அவருடைய மகன் வெளிநாட்டுக்கு தன்னுடைய மேல் படிப்புக்காக படிக்க சென்றவுடன் அவருடைய வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷங்கள் திரும்ப கிடைத்தது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான பிரபுவா இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் தன்னுடைய சமாதானத்தை ஒவ்வொருத்தருக்கும் தராரு. நாம இந்த மாசத்துல சமாதானத்தின் பிரபுவோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு வரோம். அவர் தன்னுடைய சமாதானத்தை ஒவ்வொருத்தருக்கும் தந்துகிட்டு இருக்காரு. நாம அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். நான் என்னுடைய சாட்சியம் மூலமா இதை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய மனம் ரொம்ப வேதனையில இருந்துச்சு, சமாதானம் இல்லாம இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்னுடைய இருட்டான வாழ்க்கையில பிரகாசத்தை ஏற்படுத்தியிருக்காரு, எனக்கு உதவிகளை செஞ்சிருக்காரு. இந்த எல்லா விஷயத்துக்காகவும் அந்த சமாதானத்தின் பிரபுவுக்கு நான் இந்த சமயத்துல நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி ரெவரண்ட் ஸ்டீஃபன் மசி, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. நம்முடைய வாழ்க்கையிலுமே அவருடைய வாழ்க்கையில் நடந்தது மாதிரியே பல கஷ்டமான நேரங்கள் வரலாம். இதுக்கு முடிவே கிடையாது அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். ஆனால் தேவனால் சாத்தியமாகாதது எதுவும் இல்லை. அதை தான் நம்ம அவருடைய சாட்சியின் மூலமாக பார்க்குறோம். தேவன் அவரை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம என்ன நினைக்கிறோம், சில நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா எனக்கு சமாதானமாக இருக்கும், பணம் நிறைய சம்பாதிச்சா நான் சமாதானமாக இருப்பேன், வீடு கட்டினா சமாதானமாக இருப்பேன், வாகனம் வாங்கினா சமாதானமாக இருப்பேன், அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சாலுமே உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்குதா? கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் உங்களுக்கு அந்த சமாதானம் குறைவுபட்டது போல் உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவன் இடத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சமாதானம் அது பரிபூரணமாக நம்மை ஆசீர்வதிக்கும். பைபிள்லேருந்து உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேம் விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்கள்கிட்ட சொன்ன வசனம் தான் இது. நீங்கள் ஜெருசலேம் நகரத்தை விடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம இந்த வார்த்தையை ஜெருசலேம் நகரமாக பார்க்காம அதை ஒரு சமாதானத்தின் நகரமாக நம்ம பார்க்கணும். ஜெருசலேம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்துல எப்போதுமே சந்தோஷமும் சமாதானமும் இருக்கும். அந்த சமாதானத்தை நானும் நீங்களும் பெற வேண்டும். அதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த சமாதானத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஹே சூப்பர் ஃபேன்ஸ், நீங்க குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டி, சர்ச் ஈவென்ட்ஸ் பிள்ளைங்களுக்காக கொண்டாட பிளான் பண்ணிருக்கீங்களா? அந்த ஈவென்ட்ஸ்ல கிஸ்மோவை நீங்க இன்வைட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஹே கிஸ், சூப்பர் புக் டைம் டிராவலிங் ரோபோட் உங்களோட நிகழ்ச்சிகளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கிஸ்மோ வந்தா அவங்க குழந்தைங்க நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க கிஸ்மோவோட பேசலாம், பாடலாம், டான்ஸ் ஆடலாம், செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். Invite Gizmo for children's events like VBS camp, prize distribution programs, youth events, fetes and so much more. உங்க குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க கண்டிப்பா கிஸ்மோவை ஸ்பெஷல் கெஸ்டா கூப்பிடலாம். நம்மளுடைய அட்வென்ச்சரஸ் கிஸ்மோ அங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் வார்ம் விஷஸ் அண்ட் ஹேக்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். இப்பவே cbnindia.org-ல நம்ம கிஸ்மோவை இன்வைட் பண்ணிக்கோங்க. நீங்க என்ஜிஓ இல்ல ஆர்கனைசேஷன் இல்லனா ஏதாவது மினிஸ்ட்ரியில இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் எங்க கிட்ட இருக்கு. Visit our website cbnindia.org to invite Gizmo. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய நிகழ்ச்சியில் தேவனுடைய பரிசாகிய சமாதானத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிறத நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு சில சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய பகுதி தான் ஏதேனும் சந்தேகம் பகுதி. வாங்க இன்னைக்கு என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்க்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய உறவுகளில் கசப்பு உணர்வு ஏற்பட்டு விட்டது.
இந்த உறவுகளுக்கு மத்தியில், இந்த கசப்பு உணர்வுகளுக்கு மத்தியில் நான் எப்படி சமாதானத்தை பெற்றுக்கொள்வது? இதை நம்முடைய நேயர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. நம்முடைய பலத்தால் இது சாத்தியம் கிடையாது, ஆனால் தேவனுடைய கிருபையால் அது சாத்தியம். இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு சமாதானம் வேணும் அப்படின்னா உங்களால் அந்த சமாதானத்தை ஏற்படுத்த முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அழைக்கும் போது அந்த சமாதான பிரபு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார். அவரால் இது சாத்தியம். நீங்கள் அவரிடத்தில் ஜெபிக்கும் போது அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். வந்திருக்கக்கூடிய இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். நாம் இந்த உலகத்தின் சமாதானத்தையும் தேவனுடைய சமாதானத்தையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவன் ஆதாம் ஏவாளை படைத்த போது அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாமல் உலக பிரகாரமாகவும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நோக்கமா இருந்தது. பைபிள்ல பவுலடிகளார் சொல்றாரு, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெளிப்பிரகாரமாகவும் நீங்க மேம்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உலக பிரகாரமாகவும் நமக்கு சமாதானம் கிடைக்குது, ஆனா அது நமக்கு நிரந்தரம் கிடையாது. தேவன் தரக்கூடிய அந்த சமாதானம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா எல்லா வகையான சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்ளும். உங்க சந்தேகத்திற்கான பதில் கிடைத்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9910401010 இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்ல உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு பதிவு செய்யலாம். ஏதேனும் சந்தேக பகுதியை பார்த்தோம். இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். வாங்க ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஒரு விசை பாரும் கர்த்தாவே. அப்பா, இந்த சந்தோஷமான கிறிஸ்துமஸ் காலத்தில் எங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை தாங்கப்பா. யாரெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் சமாதானத்தை தாங்க. நீங்கள் சமாதான பிரபுவாக இருக்கீங்க ஆண்டவரே. உலக பிரகாரமாக கிடைக்கக்கூடிய சமாதானம் நிரந்தரம் அல்ல ஆண்டவரே. உம்முடைய சமாதானம் எப்போதும் எங்களை நிறைத்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அந்த சமாதான பிரபு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. 2 தெசலோனிக்கேயர் 3:16. தேவன் நமக்கு சமாதானத்தை தருகிறார். அதுதான் இந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகா சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அந்த சமாதானத்தின் ஊற்றுக்கண் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ நம்முடைய தேவனிடத்தில் நாம் வரும்போது அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு கடினமான நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் அந்த சமாதானத்தை அவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தொடர்ந்து அவரிடத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது அந்த சமாதானத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு லூதியானாவில் இருக்கக்கூடிய கல்வாரி சிஎன்ஐ சர்ச்சுடைய வரலாறு பற்றி பார்க்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு கிறிஸ்துமஸ் காலம் வந்துவிட்டது. மேலும் சர்ச் கோயஸின் கான்சர்ட் உங்களுக்காக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பிராந்திய மொழிகளின் பாடல்களின் பரிசுகளை கொண்டு வருகிறது. இந்த கிறிஸ்துவ இசை பரிசுகளை உங்களுக்கு பிரியமானவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தேசிய டிவி சேனல் மற்றும் சமூக ஊடகத்தில் எங்களுடன் இணையுங்கள். கிறிஸ்துமஸ் பெருநாளின் பெரிய ஹிட்ஸ் பாடல்கள் இந்த மாதம் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியில். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமாதானம் விலை உயர்ந்த பரிசு.
அதை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற வேண்டும். அதையும் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது நம்ம பஞ்சாபுக்கு இப்போ போக போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய கல்வாரி சிஎன்ஐ சர்ச்சுடைய வரலாறு தான் பார்க்க போகிறோம். போதகர் விக்ராந்த் வில்லியம் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க அந்த வரலாறு பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க. வாங்க பார்ப்போம். நம்ம இப்போ கல்வாரி சர்ச் சிஎன்ஐயோட அழகான கட்டடத்துக்குள்ள இருக்கோம். நீங்க பார்க்கக்கூடிய இந்த அழகான கட்டடம் கல்வாரி சர்ச் சிஎன்ஐ லூதியானா. இது இந்த மொத்த லூதியானா நகரத்துக்கான தேவனுடைய ஆலயமா இருக்கு. இது 1834 வருஷம் கட்ட தொடங்க ஆரம்பிச்சது. இதை கட்டின ரெவரன் ஜான் சிலாரி ஒரு மிஷினரியாக, ஒரு தேவனுடைய உண்மையான ஊழியராக, ஒரு உண்மையான தேவ விசுவாசியாக லூதியானாவுக்கு வந்தார். அவர் இந்த பகுதியில இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு மற்றும் இறப்பு பற்றி, அவர் உயிர்த்தெழுந்த விஷயத்தை பற்றி நற்செய்திகளை சொல்ல ஆரம்பிச்சாரு. அவருடைய கடுமையான உழைப்பின் காரணமா 1840 வருடம் இங்க ஒரு ஆர்கனைஸ்டு கான்கிரிகேஷன் நிர்மாணிக்கப்பட்டது. 1840 வருஷங்களுக்கு உள்ளாக இந்த சர்ச்சோட முதல் கட்டிடம் கட்டப்பட்டது. இது அந்த ஆர்கனைஸ்டு சபையை சேர்ந்தவங்க கட்டினாங்க. இது 1840 கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த சபை மேலும் விரிவாக்கப்பட்டது. இந்த சபை விரிவாக்கம் அடைஞ்சதால இந்த சபையினரும் போதகர்களும் இந்த ஆலயத்தை மிக அழகா காட்டி முடிக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. 1870 வருஷத்துக்குள்ள இந்த ஆலயத்தை மறுபடியும் ஒரு அழகான கட்டிடமா கட்டினாங்க. இது ரொம்ப அழகான ஆலயமா மாறிடுச்சு. 1870 வருஷத்திலிருந்து 2000 வருஷம் வரைக்கும் தேவனுடைய நிறைய மிஷினரிகள், தேவனுடைய ஊழியர்கள் இங்க வந்து ஊழியம் செஞ்சாங்க. அவங்களோட ஊழியத்துக்கு பிறகு 2000 வருஷத்துக்குள்ள தேவனோட விசுவாசிகள் ஒன்னா சேர்ந்து அந்த சமயத்துல இருந்த போதகர்களும் இணைஞ்சு இந்த கட்டிடத்தை ரொம்ப பெருசா விரிவு செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா சபையினர் அதிகமாயிட்டாங்க. ஆனா கட்டிடம் சின்னதா இருந்துச்சு. 2000 வருஷத்துக்கு உள்ளாக இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய இந்த அழகான கட்டிடம் மறுபடியும் விரிவாக்கம் செஞ்சு கட்டப்பட்டது. இப்போ இந்த புதிய கட்டிடமா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அந்த சமயத்துல இருந்த போதகர் மரியாதைக்குரிய ரெவரன் ராம் லால் அவர்கள் மற்றும் அந்த சமயத்துல இருந்த சபையினரும் அவருக்கு பொருளாதார ரீதியாகவும் மற்றும் இந்த சபையில இருந்த பெரியவங்க, குழந்தைங்க, பெண்கள் தங்களுடைய பங்களிப்பை தந்தாங்க. இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரோட உதவியால நீங்க பாக்குற இந்த அழகான கட்டிடம் விரிவுபடுத்தப்பட்டது. 2010 இந்த நகரத்தோடைய மரியாதைக்குரிய பிஷப் அவர்களோட முயற்சியால இந்த அழகான கட்டிடம், இந்த சர்ச் முழுமையா கட்டி முடிக்கப்பட்டது. நான் உங்க எல்லாரையும் கை கூப்பி வேண்டிக்கிறேன். நீங்க எப்போ லூதியானா நகரத்துக்கு வந்தாலும் நீங்க கல்வாரியில இருக்கிற சிஎன்ஐ சர்ச்சுக்கு வந்துட்டு போங்க. இந்த அழகான கட்டிடத்தை பாருங்க, பார்த்து சந்தோஷப்படுங்க, வியர்ந்து போவீங்க. நீங்க இங்க எப்போ வந்தாலும் சரி, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை நீங்க இங்க வந்தீங்கன்னா எங்களோட நீங்க ஜெபத்துல பங்கு கொள்ளலாம். அப்புறம் நீங்க இதை பார்த்துட்டு இங்கிருந்து போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க பழகுற எல்லா நண்பர்கள் கிட்டையும் இந்த ஆலயத்தோட அழக நீங்க சொல்லணும்னு நாங்க விரும்புறோம். இது ரொம்ப நேர்த்தியா கட்டப்பட்ட ஒரு ஆலயம், எல்லாருக்கும் பிரமிப்பை உண்டு பண்ற ஒரு ஆலயம். இந்த அழகான ஆலயம் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். திரும்பவும் சொல்றேன், நீங்க எப்போ இந்த லூதியானா நகரத்துக்கு வந்தாலும் மறக்காம எங்களோட ஜபத்துல கலந்துக்கோங்க. அதுலயும் முக்கியமா ஞாயிற்றுக்கிழமை ஜபத்துல வந்து கலந்துக்கோங்க. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி ரெவரன் விக்ராந்த் வில்லியம். நீங்கள் லூதியானா இருக்கக்கூடிய அந்த கல்வரி சர்ச்சுடைய வரலாறு சொன்னது ரொம்பவே உத்வேகம் தரக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரையுமே நீங்கள் வரவேற்றிருக்கீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் உங்கள் சர்ச்சுக்கு வந்து ஆராதனை செய்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான கிறிஸ்துமஸ் பாடல்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இதே மாதிரி பாடல்கள், சாட்சிகள் உங்ககிட்டயும் இருக்குதா? அப்போ நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யலாம். எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.